அனைவருக்கும் நமஸ்காரங்கள். வரலட்சுமி விரத மகிமை. கேட்ட வரங்களை மட்டும் இல்லாமல் கேட்காத வரங்களையும் கொடுப்பவள் வரலட்சுமி. இந்த வரலட்சுமி நோன்பு முனிவர்களாலோ அல்லது தேவர்களாலோ சொல்லப்பட்டது கிடையாது. பார்க்கடலில் தோன்றிய செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி தேவியால் சொல்லப்பட்டது. வரங்களை அளிக்கக்கூடிய வரலட்சுமி விரதம். எந்த விரதம் பூஜை செய்தாலும் அதன் வரலாறு தெரிந்து செய்தால் முழு பலன்கள் கிடைக்கும், அதிகமாக புண்ணியங்கள் கிடைக்கும். அந்த முறையில் இந்த வரலட்சுமி விரத கதையை யார் கேட்கிறார்களோ அல்லது மற்றவர்களுக்கு தானும் கேட்டு அதை பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது பலஸ்ருதி. வரலட்சுமி விரத மகிமை. முந்தைய காலத்தில் பத்ரசவஸ் என்கிற மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்து கொண்டிருந்தான். அவனது மனைவி சுரச்சந்திரிகா. இவர்களுக்கு செல்ல மகளாக சியாமபாலா என்கிற ஓர் மகள் இருந்தாள். அந்த மகளை சக்கரவர்த்தியான மாலாதரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். நாட்கள் ஓடின. ஒரு நாள் இவர்கள் தர்ம காரியங்களிலும் விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டுள்ளதாலும் இவர்கள் மேல் உள்ள கருணையால் லக்ஷ்மி தேவி ஓர் வயதான சுமங்கலி வேடத்தில் சுரச்சந்திரிகாவிற்கு அருளும் நோக்கத்துடன் அவளது அரண்மனைக்கு வந்தாள். அன்போடு வரலட்சுமி விரதத்தை பற்றி விளக்கமாக கூறி அதை கடைபிடிக்கும்படி சொன்னாள். ஆனால் அரசியான சுரச்சந்திரிகாவோ லக்ஷ்மி தேவியை யாரோ என்று நினைத்து, யாசகம் கேட்க வந்தவள் என்று நினைத்து மரியாதை இல்லாமை நடத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டாள். அந்த சமயம் தன் தாய் வீட்டிற்கு வந்த சியாமபாலாவோ அந்த மூதாட்டியை, அதாவது வரலட்சுமி தேவியை என்ன என்று வினாவி இந்த வரலட்சுமி விரத கடைபிடிக்கும் முறையையும் கேட்டு தெரிந்து கொண்டு தன் வீட்டில் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தாள். நாட்கள் கடந்தன. தன் தாய் தந்தையர் செல்வங்கள் அனைத்தையும் இழந்து ஏழ்மை நிலையில் அவதிப்படுவதை சியாமபாலா பார்த்தாள். ஓர் குடம் நிறைய தங்க காசுகளை அனுப்பி வைத்தாள். ஆனால் அவர்கள் செய்த கர்ம வினையால் அந்த காசுகள் அனைத்தும் கரித்துண்டுகளாக ஆகிவிட்டன. இதை அறிந்த சியாமபாலா தன் தாய் தந்தையருக்கு உதவும் நோக்கில் தன் தாயின் வீட்டிற்கு சென்று வரலட்சுமி விரத மகிமையை கூறி தன் தாயையும் இந்த பூஜையை செய்ய சொல்லி இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள். பின்பு சுரச்சந்திரிகாவும் பத்ரவஸ் மன்னனும் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் அடைந்து சுகவாழ்வு வாழ்ந்தார்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் திரும்ப பெற்றார்கள். இன்னொரு கதை. முன்பொரு சமயம் கைலாயத்தில் பார்வதியும் பரமசிவனும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டார்கள். யார் வெற்றி பெற்றார்கள் என்று வரும்பொழுது மத்தியஸ்தம் செய்ய கந்தர்வனான சித்திரநேமி என்கிற கந்தர்வனை அழைத்து மத்தியஸ்தம் செய்ய சொன்னார்கள். சிவபெருமான் மேல் அவன் கொண்டுள்ள பக்தியால் சிவபெருமான் ஜெயித்தார் என்று கூற பார்வதி தேவி கடும் கோபம் கொண்டு, நீ சொன்ன பொய்யால் குஷ்டரோகியாகி ஒளி இழந்து போவாய் என்று சபித்தாள். பரமசிவனோ, சித்திரநேமி மிகவும் நல்லவன், அவன் சாபத்திற்கு விமோசனம் கூறு என்று கூற பார்வதி தேவி மனம் இறங்கி சித்திரநேமியிடம், அழகிய தடாக தீரத்தில் தேவ கன்னிகைகள் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அதை எப்பொழுது நீ தரிசிக்கிறாயோ உன் சாபம் நீங்கி பூர்வ ரூபத்தை அடைவாய் என்று கூறுகிறாள். சாபவசப்பட்ட குஷ்டரோகியான சித்திரநேமி தடாக தீரத்தில் வந்து அடைந்து தேவ கன்னிகைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் தேவ கன்னிகைகளும் தடாக தீரத்திற்கு வந்தார்கள். அந்த நாள் ஆவணி மாத சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமை அன்று. வந்த தேவ கன்னிகைகளை பார்த்து, நீங்கள் செய்யப்போகும் பூஜை என்ன என்று வினாவினான். தேவ கன்னிகைகள் ஏன் என்று கேட்டார்கள்.
அவன் இதேபோல் எனக்கு சாபம் ஏற்பட்டது, அந்த சாபம் நீங்க இங்கு வரலட்சுமி பூஜை செய்யப்படும், அதை நான் எப்பொழுது பார்க்கிறேனோ அப்பொழுது என் சாபம் தீரும் என்று பார்வதி தேவி அருளினாள் என்று கூறுகிறான். அந்த தேவகன்னிகைகளும் இது வரலட்சுமி விரதம்தான் என்று சொல்கிறார்கள். இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறி அவர்களும் விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதை பக்தி ஸ்ரத்தையுடன் பார்த்த அந்த சித்திரநேமி தன் குஷ்டரோகம் நீங்கி பழைய பொலிவுடன் சிறப்பாக வாழ்ந்தான். பிறகு அவனும் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து கைலாயம் சென்று பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி ஆசி பெற்று பரமசிவன் இவனுக்கு சகல போகங்களையும் இந்த கைலாயத்தில் அனுபவிப்பாய் என்கிற ஒரு அருளையும் அருளி அவன் மோட்சத்தை அடைந்தான். மேலும் இவ்வாறே பூலோகத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் குண்டினம் என்ற நகரத்தில் சாருமதி என்ற பெண் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசிக்க பெற்று சகல சௌக்கியங்களையும் பெற்றாள். அதிலிருந்து பூலோகத்தில் இப்பூஜை அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் மற்றும் இந்த கதையை கேட்பவர்கள் கூறுபவர்கள் அனைவருமே வரலட்சுமியின் அருளால் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று க்ஷேமமாக வாழ்வார்கள். நமஸ்காரம்.